அன்பிற்கினியவர்களே, இனிய காலை வணக்கம். ஒரு குடும்பத்துடைய தலைவர் வேலைக்கு போயிட்டு ரொம்ப களைப்பாக வர்றாரு. வீட்டுக்குள்ளே வர்றாரு. வந்த உடனே மனைவிக்கு காய்ச்சல். அவங்க சமைச்சு வச்சுட்டு போய் படுத்துட்டாங்க. இவர் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு சாப்பாடுக்கு உட்கார்றாரு. உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது தண்ணி இல்லை அப்படின்னு. தன்னோட பொண்ணை கூப்பிட்டு, நான் கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடுமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு ரொம்ப கொஞ்சம் சலுப்பாக தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சாம்பாரில் உப்பு இல்லை. மறுபடியும் பொண்ணை கூப்பிட்றாரு, நான் கொஞ்சம் உப்பு கொண்டு வந்து கொடுமா. அந்த பொண்ணு ரொம்ப சலிச்சுக்கிட்டு கையில் இருந்த ரிமோட்டை தூக்கி போட்டுட்டு, எப்பா நானும் தானப்பா வேலைக்கு போகிறேன், நானும் தானப்பா களைப்பாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த உப்பை கொண்டு வந்து வச்சுட்டு போகிறாங்க. இவர் ஒன்றுமே பேசாமல் அமைதியாக சாப்பிட்டுட்டு எழுந்திரிச்சு போய் கையை அலம்பிட்டு அந்த கண்ணோரம் வழியிற அந்த கண்ணீரையும் தொடச்சிட்டு அமைதியாக போயிடுறாரு. இதுக்கு காரணம் என்னங்க? இந்த தப்பு யாரோடதுங்க? என்னை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் தாங்க சொல்லுவேன். ஏன்னா நம்ம அந்த குழந்தைங்கள நம்ம நண்பர்களாக பார்க்குறோம். பெற்றோர்களாக இப்போல்லாம் யாருமே நடந்துக்கிறது இல்லைங்க. அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பணக்காரங்களானாலும் புகழ் பெற்றவங்களானாலும் முதல்ல அவங்க மதிக்க வேண்டியது அவங்களுடைய பெற்றோர்களை தாங்க. அவங்களுடைய பெற்றோர்கள் என்றைக்கும் அவங்களுக்கு பெற்றோர்கள் தாங்க. அவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நண்பர்கள் கிடைக்கலாம், ஆனால் பெற்றோர் நம்ம மட்டும்தான். இந்த சமூகம் இப்போ வளர்கிற ஜென்ரேஷனுக்கு சுயமரியாதை இருக்குது, இப்படி தான் வளர்த்தணும் அப்படின்னெல்லாம் சொல்லுதுங்களே. அந்த குழந்தைங்களைய பெற்ற பெற்றோர்களுக்கு சுயமரியாதை இருக்காதுங்களா? கண்டிப்பாக இருக்கும்ல. அதனால் பெற்றோர்களாகிய நம்ம குழந்தைங்கள என்னென்ன விதிமுறைகளை வகுக்கணுமோ அந்த விதிமுறைகளை வகுத்து அந்த குழந்தைங்கள அந்த விதிமுறைகளை மதிக்கவும் செஞ்சு அதை செய்யறதுக்கு கட்டாயப்படுத்துறதுக்கு கூட ஒருபோதும் அஞ்சாதீர்கள். இந்த பதிவு என்னுடையது இல்லைங்க, இன்ஃபோசிஸுடைய நிறுவனர் திரு நாராயணமூர்த்தி சாரோடதுங்க. பதிவு யாருடையதாக இருந்தாலும் உண்மைதானுங்களே. அதனால் பெற்றோர்களாக மட்டும் இருங்கள், ஒருபோதும் நண்பர்களாக மாறாதீர்கள். மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, செய்யாற்றி வென்றான்.